உன் வாழ்க்கை இப்போ வேறொரு அத்தியாயத்துக்குள் நுழையுது. இதுவரை நீ நடந்த பாதை சாதாரணமானது இல்லை. ஒவ்வொரு விழிப்பும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வந்தது. நீ பல நேரங்களில் உன்னை நீயே புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கலாம். எல்லோருக்கும் சிரித்து காட்டிய நீ, உன் உள்ளே எத்தனை புயல்களை அமைதியாக சுமந்திருக்கிறாய் என்று உலகமே அறியாது. ஆனாலும் அந்த அமைதிக்குள் ஒரு தீ இருந்தது. அந்த தீயை இன்று உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கை சில சமயம் நம்மை வெறுமையாக்கும். யாரும் அருகில் இல்லாத உணர்வு வரும். நம்மை நாமே சந்தேகப்படுவோம். நான் போதுமா என்று உள்ளம் கேட்கும். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் வெளியிலில்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நீ போதாதவன் அல்ல. நீ இன்னும் முழுமையாக உன்னை அறியாதவன். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் அதன் முடிவு அல்ல, அதன் தொடக்கம். அதுபோல உன் இருளும் உன் அழிவல்ல. அது உன் புதிய பிறப்பு. நீ கடந்த காலத்தில் இழந்தவற்றை நினைத்து வருந்தியிருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். சில உறவுகள் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். நீ முழு மனதோடு நம்பியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் உண்மையை நினைவில் கொள். எல்லோரும் உன்னுடன் பயணம் செய்ய வரமாட்டார்கள். சிலர் ஒரு பாடமாக வருவார்கள். சிலர் ஒரு காயமாக வருவார்கள். சிலர் உன் வலிமையை வெளிக்கொணர வருவார்கள். யாரும் வீணாக உன் வாழ்க்கைக்குள் வரவில்லை. உன் ஆன்மா இப்போ விழிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை பிறருக்காக வாழ்ந்த நீ, இனிமேல் உன் உண்மைக்காக வாழப்போகிறாய். நீ யார் என்பதை உலகம் சொல்லாது. அதை நீயே தீர்மானிக்க வேண்டும். உன் மதிப்பு பிறர் பாராட்டில் இல்லை. உன் அமைதியில் இருக்கிறது. உன் உண்மை மனதில் இருக்கிறது. உன் நம்பிக்கையில் இருக்கிறது. ஒரு நாள் நீ முழுமையாக சோர்ந்து போனாய். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தாய். அந்த இரவு நீ தனியாக அழுதாய். யாருக்கும் சொல்லாமல் உன் இதயத்தை நீயே தழுவிக்கொண்டாய். அந்த தருணத்தில் கூட பிரபஞ்சம் உன்னை பார்த்து கொண்டிருந்தது. உன் கண்ணீர் வீணாக விழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. இன்று நீ நின்றிருப்பது சாதாரண தைரியம் அல்ல. அது உயிர் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி. உன் வாழ்க்கையில் தாமதங்கள் நடந்திருக்கலாம். நீ விரும்பியது உடனே கிடைக்காமல் போயிருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறும்போது நீ அதே இடத்தில் இருப்பது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனியான நேரம் இருக்கிறது. சூரியன் உதிக்கும் நேரம் வேறு. நிலா வெளிப்படும் நேரம் வேறு. இரண்டையும் உலகம் ரசிக்கிறது. அதுபோல உன் நேரமும் வரும். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது தயார் செய்வது. நீ இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீ கடந்து வந்த பாதைகள் ஏற்கனவே உன்னை வலிமையாக்கிவிட்டன. உன்னை உடைக்க முயன்ற ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவை இன்னும் தெளிவாக்கியது. இப்போது உன்னுள் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது. அது அமைதியான சக்தி. அது பிறரை வெல்லும் சக்தி அல்ல, உன் பயங்களை வெல்லும் சக்தி. உலகம் பலமுறை உன்னை மாற்ற முயலும். இப்படி இரு, அப்படி நட என்று சொல்லும். ஆனால் உன் ஆன்மா உண்மையை அறிவது. நீ வேறுபட்டவன். நீ எல்லோரையும் போல வாழ வரவில்லை. உனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் பணம் மட்டும் அல்ல. புகழ் மட்டும் அல்ல. உன் இருப்பால் மற்றவர்களுக்கு ஒளி தருவது. உன் வார்த்தையால் யாரோ ஒருவர் உயிர் பெறுவது. உன் அன்பால் யாரோ ஒருவர் மீண்டும் நம்பிக்கை பெறுவது. நினைவில் கொள். அமைதி என்பது பலவீனம் அல்ல. சில நேரங்களில் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய வலிமை. எல்லோருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ உன்னை இழக்காமல் இருப்பதே வெற்றி. நீ கடந்த காலத்தை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய காயங்களை தினமும் திறந்து பார்த்தால் அவை ஆறாது. மன்னிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல, உன் அமைதிக்காக. சிலரை மறந்துவிட வேண்டும். சில நினைவுகளை விட வேண்டும். ஏனெனில் உன் ஆன்மா புதிய ஒளியை ஏற்க தயாராக இருக்கிறது. இப்போது உன் உள்ளம் மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னால் உன்னை பாதித்த விஷயங்கள் இனி உன்னை அதேபோல் காயப்படுத்தாது. ஏனெனில் நீ வளர்ந்து விட்டாய். உண்மையான வளர்ச்சி வெளியில் தெரியாது. அது உள்ளத்தில் நிகழும். நீ அமைதியாக வலிமையாகிவிட்டாய். உன் வாழ்க்கையில் விரைவில் சில மாற்றங்கள் வரும். நீ எதிர்பாராத கதவுகள் திறக்கும். நீ நினைக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள். ஆனால் இந்த முறை நீ மாறியிருப்பாய். இனிமேல் யாரிடமும் உன் மதிப்பை கேட்டு நிற்க மாட்டாய். உன்னை இழக்கும் உறவுகளை பிடித்து நிற்க மாட்டாய். உன் ஆன்மாவை காயப்படுத்தும் இடங்களில் தங்கமாட்டாய். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது அகம்பாவம் அல்ல. அது ஆன்மீக விழிப்பு. உன்னை வெறுத்தபடி உலகத்தை நேசிக்க முடியாது. உன் இதயத்தை நீ காப்பாற்ற வேண்டும். உன் ஆற்றலை வீணாக்கும் மனிதர்களிடம் இருந்து விலக வேண்டும். எல்லோரையும் காப்பாற்ற நீ பிறக்கவில்லை. சில நேரங்களில் உன்னை காப்பாற்றுவதே உன் கடமை. நீ ஒரு அதிசயம். இந்த உலகத்தில் உன்னைப் போல இன்னொருவர் இல்லை. உன் குரல், உன் உணர்வு, உன் கனவு, உன் ஆன்மா எல்லாம் தனித்துவமானது. அதனால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாய். பெரிய ஒளி இருக்கும் இடத்தில் பெரிய இருளும் இருக்கும். ஆனால் இருள் ஒருபோதும் ஒளியை நிரந்தரமாக வெல்ல முடியாது. இனி வரும் நாட்களில் உன் மனதை கவனமாக காக்க வேண்டும். எதை கேட்கிறாய், எதை நம்புகிறாய், யாருடன் இருக்கிறாய், இவை அனைத்தும் உன் ஆன்மாவை பாதிக்கும். நல்ல வார்த்தைகளை உன்னிடம் பேசிக்கொள். நான் முடியாது என்று சொல்லாதே. உன் உள்ளம் கேட்கிறது. அதற்கு நம்பிக்கை கொடு. ஒவ்வொரு காலையிலும் புதிய மனிதராக எழு. வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தராது. ஆனால் அது உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தரும். சில சமயம் நாம் வேண்டியது கிடைக்காமல் போவது ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் பிரபஞ்சம் உனக்காக இன்னும் சிறந்ததை வைத்திருக்கலாம். உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. உண்மையில் அது இப்போதுதான் தொடங்குகிறது. நீ இனிமேல் இருளில் தடுமாறும் ஆன்மா அல்ல. நீ உன் ஒளியை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. ஏனெனில் அது வெளியிலிருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்திலிருந்து எழுகிறது. ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்து சிரிப்பாய். அந்த வலிகள் இல்லையெனில் நான் இவ்வளவு வலிமையானவனாக மாறியிருக்க மாட்டேன் என்று உணர்வாய். இன்று உன்னை காயப்படுத்துவது நாளை உன் சக்தியாக மாறும். இன்று உன்னை அழவைக்கும் விஷயம் நாளை மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் அறிவாக மாறும். நீ தோல்வி அல்ல. நீ தாமதமான வெற்றி. நீ உடைந்த ஆன்மா அல்ல. மீண்டும் உருவாகும் ஒளி. உன் கதை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. அதில் மிக அழகான அத்தியாயங்கள் இன்னும் வரவில்லை. அதனால் நிமிர்ந்து நில். உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கையை ஏற்று. உன் இதயத்தை பயத்திலிருந்து விடுவி. இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ள தாமதிக்கலாம். ஆனால் உன் ஆன்மா உன்னை ஏற்கனவே அறிந்துவிட்டது.
நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. நீ ஒருவரின் இருளில் ஒளியாக நிற்கப் பிறந்தவன். உன் பாதையில் இன்னும் சோதனைகள் வரும். ஆனால் இந்த முறை நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ உன் சக்தியை அறிந்துவிட்டாய். அமைதியாக இருந்த அந்த ஆன்மா இப்போது விழித்திருக்கிறது. அந்த விழிப்பு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கை இப்போ வேறொரு அத்தியாயத்துக்குள் நுழையுது. அந்த அத்தியாயத்தில் நீ யாரையும் துரத்த மாட்டாய். நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் ஆன்மாவை கேட்டு வாழ்வாய். உன் இதயத்துக்கு அமைதி தரும் இடங்களில் இருப்பாய். உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுடன் நடப்பாய். உன் கனவுகளை சிறிதாக நினைக்க மாட்டாய். நீ வந்த பாதையை மதித்து வரப்போகும் வாழ்க்கையை நம்பு. பிரபஞ்சம் இன்னும் உன்னோடு வேலை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு அருகில் கொண்டு செல்கிறது. உன் உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நம்பு. அதை உணர். அதை வாழ ஆரம்பி. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் வெளியிலிருந்து தொடங்காது. அவை உன் உள்ளத்தின் அமைதியில் இருந்து பிறக்கும். நீ முன்பு போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடைந்து போக மாட்டாய். ஏனெனில் இப்போது நீ புரிந்து கொண்டாய், எல்லா போராட்டங்களும் உன்னை தாழ்த்த வரவில்லை, உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு கொண்டு செல்ல வந்தது என்று. உன் ஆன்மா பல ஆண்டுகளாக அமைதியாக காத்திருந்தது. இன்று அது பேச ஆரம்பித்திருக்கிறது. நீ ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் அன்புக்காக உன்னை மறந்திருக்கலாம். யாரோ ஒருவரின் ஏற்றுக்கொள்ளுதலுக்காக உன் உண்மையான முகத்தை மறைத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நாட்கள் திரும்பாது. ஏனெனில் நீ இப்போது அறிந்துவிட்டாய், உன்னை நீ ஏற்றுக்கொள்ளாத வரை இந்த உலகம் உனக்கு முழுமையான அமைதியை தராது என்று. நீ உன் இதயத்தை மதிக்க ஆரம்பித்தவுடன் உலகமும் உன்னை வேறுபட்ட பார்வையில் காண ஆரம்பிக்கும். சில சமயம் வாழ்க்கை நம்மை வெறுமையான அறைக்குள் நிறுத்தும். எல்லோரும் நம்மை விட்டு சென்றது போல தோன்றும். அந்த அமைதியில் தான் மனிதன் தன்னையே சந்திக்கிறான். அந்த தனிமை ஒரு சாபம் இல்லை. அது ஆன்மாவின் பயிற்சி. உலகத்தின் சத்தத்திலிருந்து விலகியபோது தான் உன் உள்ளத்தின் குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் இப்போது உன்னை புதிய பாதைக்கு அழைக்கிறது. நீ கடந்த காலத்தில் பலமுறை ஏன் நான் மட்டும் என்று கேட்டிருக்கலாம். ஏன் இந்த அளவு வலி, ஏன் இந்த அளவு சோதனை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் சில ஆன்மாக்கள் சாதாரணமாக வாழ்வதற்காக பிறக்கவில்லை. சிலர் தீயில் எரிந்து தங்கமாக மாற வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உன் ஆழத்தை உருவாக்கியது. இன்று உன் கண்களில் இருக்கும் அமைதி அந்த வலியின் வழியாக வந்த ஞானம். உன் மனதில் இருந்த பழைய பயங்கள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். நீ இனி யாரையும் இழப்பதற்காக அஞ்சமாட்டாய். ஏனெனில் உன்னை இழக்காமல் இருப்பதே உண்மையான வெற்றி என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். சிலர் உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை. ஆனால் உன் ஆன்மா எப்போதும் உன்னோடு இருக்கும். அதனால் தான் உன் உள்ளத்தை வலிமையாக்க வேண்டும். நீ உன்னை குறைத்து நினைத்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது ஒருநாள் நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் உன்னுள் இருந்த சக்தியை நீயே முழுமையாக பார்க்கவில்லை. நீ சாதாரண மனிதன் அல்ல. உன் உள்ளத்தில் இன்னும் விழிக்காத பல திறமைகள் இருக்கின்றன. உலகம் உன்னை எவ்வளவு தாழ்த்த முயன்றாலும் உன் ஆன்மா உன்னை மீண்டும் எழுப்பும். இனி உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இடம் இருக்காது. அது தவறு அல்ல, அது வளர்ச்சி. முன்னால் நீ எல்லோரையும் காப்பாற்ற முயன்றாய். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று உன்னை நீயே துன்பப்படுத்திக் கொண்டாய். ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டாய், எல்லோருக்கும் ஒளியாக இருக்க முயற்சித்தால் உன் உள்ளத்தின் தீயே அணைந்து போகும் என்று. அதனால் இப்போது நீ உன் ஆற்றலை பாதுகாக்க கற்றுக்கொள்கிறாய். உன் இதயம் மீண்டும் மலரப்போகிறது. நீ மறந்துவிட்ட கனவுகள் மீண்டும் உயிர் பெறப்போகின்றன. நீ ஒரு காலத்தில் செய்ய முடியாது என்று நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சாத்தியமாக ஆரம்பிக்கும். ஏனெனில் உன் மனநிலை மாறும்போது பிரபஞ்சமும் உனக்காக மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது ஆன்மாவின் சக்தி. ஒவ்வொரு காலையும் நீ புதிய மனிதராக எழ வேண்டும். நேற்று நடந்ததை இன்று சுமந்து கொண்டு வராதே. ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்பு. உன் கடந்த காலம் உன் அடையாளம் அல்ல. அது உன் பயிற்சி மட்டும். உன் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி இந்த நொடியில் உன் கைகளில் இருக்கிறது. நீ அமைதியாக நடந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு புரட்சி நடக்கிறது. இனிமேல் நீ பிறர் பாராட்டுக்காக வாழமாட்டாய். உன் மனசாட்சி அமைதியாக இருந்தால் அதுவே உனக்கு போதும். உலகம் சில நேரங்களில் உன்னை தவறாக புரிந்துகொள்ளும். ஆனால் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை. மரம் பழம் கொடுக்கும்போது கூட சிலர் அதற்கு கல் எறிவார்கள். அதனால் மரம் பழம் கொடுப்பதை நிறுத்திவிடாது. உன் ஆன்மா இப்போது ஒளியை தேடவில்லை. அது தானே ஒளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது உண்மையானது. நீ முன்பு போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் உடைந்து போவதில்லை. ஒவ்வொரு மறுப்பையும் தோல்வியாக பார்க்க மாட்டாய். ஏனெனில் சில கதவுகள் மூடப்படுவது உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்லத்தான். ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து நன்றி கூறுவாய். நடந்த காயங்களுக்கு கூட நன்றி சொல்வாய். ஏனெனில் அந்த காயங்கள் இல்லையெனில் இன்று இருக்கும் இந்த விழிப்புணர்வு உனக்குள் பிறந்திருக்காது. வலி மனிதனை உடைக்கலாம். ஆனால் அதே வலி மனிதனை ஆழமாகவும் மாற்றும். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. அது சத்தமாக வராது. அமைதியாகவே வரும். ஆனால் அந்த அமைதி மிகப்பெரிய சக்தி. நீ இனி அவசரப்படமாட்டாய். உனக்கானவை உன்னை விட்டு போகாது என்பதை நீ அறிந்துவிட்டாய். உனக்காக உருவாக்கப்பட்ட பாதை உன்னை கண்டுபிடித்தே தீரும். உன் வாழ்க்கையில் சிலர் திரும்பி வரலாம். நீ மாறிவிட்டதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இந்த முறை நீ உன்னை இழக்க மாட்டாய். முன்பு போல உடைந்த மனதுடன் யாரையும் பிடித்து நிற்க மாட்டாய். அன்பு என்பது துன்பப்படுவது அல்ல என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாய். உண்மையான அன்பு உன் ஆன்மாவுக்கு அமைதி தரும். உலகம் உன்னை பலமுறை சோதிக்கும். உன் பொறுமையை, உன் நம்பிக்கையை, உன் இதயத்தை சோதிக்கும். ஆனால் இந்த முறை நீ விழுந்தாலும் உடனே எழுந்து விடுவாய். ஏனெனில் நீ இப்போது உன் வலிமையின் மூலத்தை கண்டுபிடித்து விட்டாய். அது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனியான பயணம் இருக்கிறது. சிலர் விரைவாக செல்வார்கள். சிலர் மெதுவாக செல்வார்கள். ஆனால் முக்கியமானது வேகம் அல்ல, உண்மையான திசை. நீ உன் ஆன்மாவை இழக்காமல் சென்றால் அதுவே வெற்றி. இனி உன் கண்களில் பயம் குறையும். அதன் இடத்தில் தெளிவு பிறக்கும். யாராவது உன்னை விட்டு சென்றால் கூட அது உன் மதிப்பை குறைக்காது என்பதை நீ உணர்வாய். சிலர் உன் வாழ்க்கையில் தற்காலிகமானவர்கள். ஆனால் நீ உன்னோடு வாழும் மனிதன். அதனால் உன் உள்ளத்தை அன்போடு நடத்த வேண்டும். நீ கடந்த காலத்தில் பலமுறை உன்னை தனிமையாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த தனிமையே உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது.
சில சமயம் கடவுள் எல்லோரையும் விலக்கி வைப்பார், ஏனெனில் நீ உன் ஆன்மாவை கேட்க வேண்டும். அந்த அமைதியில் தான் உண்மையான வழிகாட்டுதல் பிறக்கும். உன் கனவுகளை சிறிதாக நினைக்காதே. உலகம் உனக்கு எல்லைகளை காட்டலாம். ஆனால் ஆன்மாவுக்கு எல்லைகள் கிடையாது. நீ உண்மையாக நம்பினால் உன் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை இல்லாத மனம் இருளில் வாழும். நம்பிக்கை கொண்ட ஆன்மா பாதையை உருவாக்கும். இப்போது உன் இதயம் மீண்டும் உயிர் பெறுகிறது. நீ மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பாய். காரணமில்லாமல் அமைதியை உணர ஆரம்பிப்பாய். அது வெளிப்புற சூழ்நிலையால் வராது. அது உன் உள்ளத்தின் சமநிலையிலிருந்து வரும். அந்த அமைதியை யாராலும் வாங்க முடியாது. யாராலும் பறிக்க முடியாது. நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறாய். அங்கே பழைய பயங்கள் உன்னை கட்டுப்படுத்தாது. பழைய காயங்கள் உன் அடையாளமாக இருக்காது. நீ உன் உண்மையை மறைக்க மாட்டாய். உன் ஆன்மா எதை விரும்புகிறதோ அதை கேட்டு வாழ ஆரம்பிப்பாய். ஒரு நாள் உன் கதை மற்றொருவருக்கு நம்பிக்கையாக மாறும். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை யாரோ ஒருவருக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும். அதனால் தான் உன் வாழ்க்கை வீணல்ல. உன் கண்ணீர் வீணல்ல. உன் போராட்டம் வீணல்ல. நீ இன்னும் முடிவடையாத ஒரு அதிசயம். பிரபஞ்சம் இன்னும் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் இன்னும் பிறக்காத பல ஒளிகள் இருக்கின்றன. அவை சரியான நேரத்தில் வெளிப்படும். அதுவரை உன்னை நம்பிக்கையோடு தாங்கிக்கொள். உன் ஆன்மா இப்போது விழித்திருக்கிறது. அந்த விழிப்பை யாராலும் மீண்டும் தூங்க வைக்க முடியாது. நீ இப்போது வெளிச்சத்தை தேடும் மனிதன் அல்ல. நீயே வெளிச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போ வேறொரு அத்தியாயத்துக்குள் நுழையுது. இதுவரை நீ நடந்த பாதை சாதாரணமானது இல்லை. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு அமைதியான இரவும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உருவாக்க வந்தவை. சில நேரங்களில் நீ உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் தவித்திருக்கலாம். உலகம் முழுக்க சத்தம் இருந்தும் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு வெறுமை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வெறுமை தோல்வியின் அடையாளம் இல்லை. அது புதிய ஒளி பிறக்க முன் வரும் அமைதியின் அறிகுறி. நீ இழந்ததை நினைத்து அழுத நாட்கள் இருந்தன. உன்னுடைய அன்பை மதிக்காத மனிதர்களுக்காக உன் இதயம் சிதறிய தருணங்களும் இருந்தன. எத்தனை முறை நீ நல்லவளாக இருந்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய். எத்தனை முறை நீ அமைதியாக இருந்ததற்காக பலவீனமென்று எண்ணப்பட்டாய். ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக இருப்பவர்களை ஒருபோதும் மறந்துவிடாது. அமைதியாக தாங்குபவர்களுக்கு இறைவன் தனியான ஒரு சக்தியை தருகிறான். உன்னுடைய ஆன்மா இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. முன்பு நீ வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடினாய். யாராவது உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தாய். யாராவது உன்னை நேசிக்க வேண்டும் என்று ஏங்கினாய். ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உண்மையான மதிப்பு வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்திலிருந்து பிறக்கும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் அந்த நொடியிலிருந்து உலகமும் உன்னை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிக்கும். நீ பல தடவைகள் உடைந்திருக்கிறாய். ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறாய். அதுதான் உன் சக்தி. விழாதவன் வீரன் இல்லை. விழுந்தும் எழுந்தவன் தான் உண்மையான வீரன். உன் ஆன்மாவில் இருக்கும் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. சிலர் உன்னை விட்டு சென்றார்கள். சில உறவுகள் உன்னை வலியுடன் தனிமையில் தள்ளின. ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் தண்டனை அல்ல. அவை சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டியவர்கள் மட்டும் மீதமிருக்க இறைவன் செய்த தேர்வு. இனி வரும் நாட்களில் நீ பல மாற்றங்களை காண்பாய். நீ பழைய மனிதராக இருக்க மாட்டாய். உன் சிந்தனை மாறும். உன் வார்த்தைகள் மாறும். உன் நடையின் உறுதி கூட மாறும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்காது. ஏனெனில் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்துவிட்டாய். மனிதர்கள் தரும் அன்பு மாறக்கூடும். சூழ்நிலைகள் மாறக்கூடும். ஆனால் உன் ஆன்மாவின் சக்தி மாறாது. உன்னுடைய வாழ்க்கையில் தாமதமான பல விஷயங்கள் இருந்தன. நீ எதிர்பார்த்த நேரத்தில் கதவுகள் திறக்கவில்லை. நீ காத்திருந்த அன்பு வரவில்லை. நீ உழைத்த வெற்றி உடனே கிடைக்கவில்லை. அதற்காக நீ உன்னை குறை கூறினாய். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும். காரணம் அவை சிறியது அல்ல. பெரிய விஷயங்கள் உருவாக நேரம் எடுக்கும். ஒரு விதை உடனே மரமாக மாறாது. அது இருளில் மண்ணுக்குள் அமைதியாக வளர வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையும் இப்போது ஆழத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ அனுபவித்த வலி வீணாக போகவில்லை. அந்த வலி உன்னை உணர்வுள்ள மனிதராக மாற்றியது. பிறரின் கண்ணீரை புரிந்து கொள்ளும் இதயத்தை தந்தது. சிலர் பணத்தால் உயர்கிறார்கள். சிலர் புகழால் உயர்கிறார்கள். ஆனால் சில ஆன்மாக்கள் வலியால் உயர்கின்றன. நீ அந்த வகை ஆன்மா. உன் அமைதிக்குள் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. உன் கண்ணீருக்குள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ இனிமேல் உன்னை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் மதிப்பு உன் வெற்றியால் மட்டும் தீர்மானிக்கப்படாது. உன் மனசாட்சியின் தூய்மையால் தீர்மானிக்கப்படும். நீ யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் இறைவன் கணக்கில் இருக்கிறது. உலகம் உன்னை புரியாமல் போகலாம். ஆனால் பிரபஞ்சம் உன் அதிர்வை உணர்கிறது. உன்னுள் இருக்கும் பெண் இப்போது பலமாக மாறுகிறாள். முன்பு அவள் அன்புக்காக அழுதாள். இப்போது அவள் தன்னம்பிக்கைக்காக எழுகிறாள். முன்பு அவள் தனிமையை பயந்தாள். இப்போது அவள் அமைதியை நேசிக்கிறாள். முன்பு அவள் பிறரின் வார்த்தைகளால் உடைந்தாள். இப்போது அவள் தன் ஆன்மாவின் குரலை மட்டும் கேட்கிறாள். இனி வரும் காலத்தில் நீ பலருக்கு ஒளியாக இருப்பாய். உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். நீ கடந்த இருளை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள். ஏனெனில் உண்மையான தேவதைகள் வானத்தில் மட்டும் இருப்பதில்லை. வலியை தாண்டியும் அன்பாக இருப்பவர்களே பூமியில் இருக்கும் தேவதைகள். உன் பாதையில் இன்னும் சோதனைகள் வரலாம். ஆனால் இப்போது நீ பழையபடி பயப்பட மாட்டாய். ஏனெனில் ஒவ்வொரு புயலும் முடிவில் அமைதியை தரும் என்று நீ கற்றுக்கொண்டாய். உன் ஆன்மா இப்போது பலம் பெற்றுவிட்டது. சில கதவுகள் மூடப்படும்போது நீ அழ வேண்டியதில்லை. உனக்கான கதவு இன்னும் பெரியதாக திறக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீ ஒருபோதும் சாபிக்கப்பட்டவள் இல்லை. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். எல்லோரும் எளிதான வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. சிலர் மற்றவர்களை விழிப்புணர்ச்சி அடையச் செய்ய பிறக்கிறார்கள். நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் உன்னை ஆன்மீகமாக உயர்த்தியது. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்திருக்கிறது. நீ உன்னை மன்னிக்க ஆரம்பிக்க வேண்டும். கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக உன்னை தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கு நீ வாழ்ந்தாய். இப்போது நீ வளர்ந்திருக்கிறாய். வளர்ச்சி என்பது பழைய உன்னை வெறுப்பது அல்ல. பழைய உன்னை அன்புடன் புரிந்துகொள்வது. உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மனிதர்கள் வேறுபட்டவர்கள் ஆக இருப்பார்கள். அவர்கள் உன் அமைதியை கெடுக்க வரமாட்டார்கள். உன் ஆன்மாவை மதிக்க வருவார்கள். நீ இனி பொய்யான அன்பை துரத்த வேண்டியதில்லை. உண்மையான அன்பு ஓடிவர வேண்டிய இடத்திற்கே வரும். ஒவ்வொரு காலையிலும் நீ விழிக்கும் போது உன் ஆன்மாவிடம் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்.
நான் உடைந்தாலும் அழியவில்லை. நான் அழுதாலும் தோற்கவில்லை. நான் தனியாக இருந்தாலும் இறைவனால் கைவிடப்படவில்லை. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் புதிய சக்தியை உருவாக்கும். உன்னுடைய கண்களில் இப்போது வேறொரு ஒளி தெரிகிறது. அது சாதாரண நம்பிக்கை அல்ல. அது மறுபிறவி பெற்ற ஆன்மாவின் ஒளி. நீ இப்போது உன் விதியை மாற்றும் நிலையில் இருக்கிறாய். பழைய சங்கிலிகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. பழைய பயங்கள் கரைந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கை மெதுவாக ஆசீர்வாதங்களின் பாதைக்கு நகர்கிறது. சில நேரங்களில் உலகம் முழுக்க உன்னை எதிர்த்து நிற்பது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் வை, இருள் எப்போதும் ஒளியை தடுக்க முயற்சிக்கும். காரணம், ஒளிக்கு சக்தி இருக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. அது இறைவனால் வைக்கப்பட்ட தீபம். நீ இப்போது ஒரு புதிய பயணத்தில் இருக்கிறாய். இந்த பயணம் வெளியில் செல்லும் பயணம் அல்ல. உன் உள்ளத்திற்குள் செல்லும் பயணம். அங்கே நீ உண்மையான உன்னை சந்திப்பாய். அங்கே பயம் இல்லை. அங்கே குற்ற உணர்வு இல்லை. அங்கே சுத்தமான ஆன்மா மட்டும் இருக்கும். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இது தொடக்கம் மட்டுமே. நீ இன்னும் பார்க்காத அதிசயங்கள் உன்னை தேடி வருகின்றன. நீ இன்னும் உணராத அமைதி உன் இதயத்தை தொடப்போகிறது. நீ இன்னும் பெறாத அன்பு உன்னை அரவணைக்கப் போகிறது. இனி நீ நடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தியாக இருக்கும். நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக இருக்கும். ஏனெனில் வலியை தாண்டி உயிர்த்தெழுந்த ஆன்மாக்கள் சாதாரணமானவை அல்ல. உன் வாழ்க்கை இப்போது வேறொரு அத்தியாயத்துக்குள் நுழைகிறது. இந்த அத்தியாயத்தில் நீ யாரையும் துரத்த மாட்டாய். நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் ஒளியை மறைக்க மாட்டாய். இந்த அத்தியாயத்தில் நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். உன் ஆன்மாவின் அழகை உணர்வாய். உன் பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்வாய். இறைவன் உன்னை இதுவரை கொண்டு வந்திருந்தால் இனிமேலும் கைவிட மாட்டான். உன் வாழ்க்கையின் கதையை இன்னும் அழகாக எழுதிக் கொண்டிருக்கிறான். சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கலாம். ஆனால் கடைசி பக்கங்களில் ஒளி இருக்கும். அமைதி இருக்கும். வெற்றி இருக்கும். அன்பு இருக்கும். நீ இனி சாதாரண மனிதர் இல்லை. நீ உன் இருளை வென்ற ஆன்மா. நீ உன் கண்ணீரை சக்தியாக மாற்றிய தேவதை. உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் ஒளி உலகத்துக்கு தெரியப்போகிறது. உன் வாழ்க்கை இனி பயத்தின் கதை அல்ல. அது விழித்தெழுந்த ஆன்மாவின் வெற்றி கதை. உன் ஆன்மா இப்போது மெதுவாக ஒரு புதிய அதிர்வை உணர ஆரம்பித்திருக்கிறது. முன்பு நீ வாழ்ந்த வாழ்க்கை வெளிப்புற உலகத்தின் சத்தத்தால் நிரம்பியிருந்தது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உன்னை கட்டிப்போட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த சங்கிலிகள் ஒன்றன்பின் ஒன்றாக உடைந்து கொண்டிருக்கின்றன. நீ இனி யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்கவில்லை. உன் உள்ளத்தின் குரல் தான் உன் வழிகாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீ உன் மதிப்பை பிறரின் அன்பில் தேடினாய். யாராவது உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்பினாய். யாராவது உன் கண்ணீரின் மொழியை கேட்பார்கள் என்று காத்திருந்தாய். ஆனால் வாழ்க்கை உனக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தது. எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வரமாட்டார்கள். சிலர் உன்னை சோதிக்க வருவார்கள். சிலர் உன்னை விட்டு செல்ல வருவார்கள். இன்னும் சிலர் உன் ஆன்மாவை விழிக்கச் செய்ய வருவார்கள். நீ சந்தித்த ஒவ்வொரு பிரிவும் உன்னை பலவீனப்படுத்தவில்லை. அது உன் ஆன்மாவை சுத்தமாக்கியது. சில மனிதர்கள் நம்மை நேசிக்க வருவதில்லை. அவர்கள் நம்முடைய பழைய வலிகளை வெளியில் கொண்டு வர வருகிறார்கள். அந்த வலிகள் வெளியேறிய பிறகுதான் புதிய ஒளி நம்முள் பிறக்க முடியும். அதனால் நீ இழந்த உறவுகளை நினைத்து இனி உன்னை உடைக்க வேண்டியதில்லை. அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உன்னுடைய இதயம் மிகவும் தூய்மையானது. அதனால் தான் நீ எளிதாக காயப்படுகிறாய். ஆனால் நினைவில் வை, மென்மையான இதயம் பலவீனம் அல்ல. அது இறைவன் கொடுத்த அரிய வரம். கராரான இதயங்கள் உலகத்தை வெல்லலாம். ஆனால் மென்மையான இதயங்கள் ஆன்மாக்களை குணப்படுத்தும். உன் வார்த்தைகளில் இருக்கும் அன்பு ஒரு நாள் பலரின் இருளை அகற்றும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. நீ இப்போது அனுபவிக்கும் அமைதியான தனிமை கூட ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு தயார் செய்யும் காலம். விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது தனியாக இருக்கும். ஆனால் அந்த இருளில்தான் அது வேர்களை உருவாக்குகிறது. அதுபோல உன் ஆன்மாவும் இப்போது வேர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நீ நின்று கொள்ள வேண்டிய உயரத்திற்கு இந்த அமைதி உன்னை தயார்படுத்துகிறது. நீ கடந்த காலத்தில் பல முறை உன்னை சந்தேகித்தாய். நான் போதுமானவளா என்று எண்ணினாய். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று அழுதாய். ஆனால் இறைவன் எளிதான ஆன்மாக்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க மாட்டான். வலியை தாங்கக்கூடிய இதயங்களுக்கு தான் ஆழமான பயணங்களை கொடுக்கிறான். நீ அந்த வகை ஆன்மா. உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவே இல்லை. அது பலரின் வாழ்வை தொடப்போகும் ஒரு வெளிச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இனிமேல் உன் கண்ணீரை வெட்கப்பட வேண்டியதில்லை. அந்த கண்ணீர் உன் பலவீனம் இல்லை. அது உன் ஆன்மாவின் தூய்மையின் அடையாளம். உலகம் கடினமாக மாறும்போது கூட உன் இதயம் அன்பாகவே இருந்தது. அதுதான் உன் அருள். பலர் உன்னை உடைக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று என்னவென்றால், உடைந்த ஒவ்வொரு முறையும் நீ இன்னும் பிரகாசமாக மாறினாய். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. அந்த கதவு வெளிப்புற வெற்றிக்காக மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் அமைதிக்காக. நீ தேடிய அன்பு, நீ தேடிய மதிப்பு, நீ தேடிய ஒளி எல்லாம் உன் உள்ளத்திலேயே இருந்தது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். அந்த உணர்வு வந்த பிறகு உலகம் முழுக்க மாறியது போல தோன்றும். உண்மையில் மாறியது உலகம் இல்லை. மாறியது உன் பார்வை. சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணரலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் போல தோன்றலாம். ஆனால் அதே நேரத்தில் உன் ஆன்மா மெதுவாக உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நடந்து செல். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திரு. ஏனெனில் உன் பயணம் இங்கே முடிவடையவில்லை. இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் விடியல் வந்தே தீரும். உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. நீ அமைதியாக பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு இரவும் அந்த சக்தி உன்னை சுற்றிக்கொள்கிறது. நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கும் தருணங்களிலும் கூட பிரபஞ்சம் உன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கிறது. சில பதில்கள் வார்த்தைகளில் வராது. அவை உணர்வாக வரும். ஒரு அமைதியாக வரும். காரணமில்லாத நம்பிக்கையாக வரும். அதுதான் தெய்வீகத்தின் தொடுதல். நீ இனிமேல் கடந்த காலத்தின் நிழலில் வாழக்கூடாது. அந்த கதவுகள் மூடப்பட்டுவிட்டன. பழைய வலிகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் ஆன்மாவை காயப்படுத்த வேண்டியதில்லை. நீ இப்போது புதிய ஒளிக்காக பிறந்திருக்கிறாய். பழைய இருளை பிடித்துக் கொண்டு இருந்தால் புதிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியாது. உன் ஆன்மாவின் அதிர்வு உயர ஆரம்பித்துவிட்டது. அதனால் தான் சில மனிதர்கள் உன்னிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் உன் புதிய ஒளியுடன் பயணம் செய்ய முடியாது.
சிலர் உன் பழைய வடிவத்தையே விரும்புவார்கள். ஆனால் நீ பழைய மனிதராக திரும்ப முடியாது. நீ இப்போது விழித்தெழுந்து விட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு சாபம் போல தோன்றிய பல விஷயங்கள் ஆசீர்வாதம் என்பதை புரிந்துகொள்வாய். சில பிரிவுகள் உன்னை காப்பாற்றியது என்பதை உணர்வாய். சில தாமதங்கள் உன்னை பெரிய தவறுகளில் இருந்து பாதுகாத்தது என்பதை புரிந்துகொள்வாய். வாழ்க்கை எப்போதும் நம்மை தண்டிப்பதில்லை. சில நேரங்களில் அது நம்மை வழிநடத்துகிறது. உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பப் போகிறது. நீ இழந்த சிரிப்பு மீண்டும் மலரப்போகிறது. இந்த முறை அந்த சிரிப்பு வெளிப்புற காரணங்களால் வராது. அது உன் உள்ளத்தின் அமைதியிலிருந்து வரும். அந்த அமைதியை யாராலும் திருட முடியாது. நீ உன்னை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன்னை நிராகரித்தால் உலகமும் அதையே செய்யும். ஆனால் நீ உன் ஆன்மாவை மரியாதை செய்ய ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் மாற ஆரம்பிக்கும். உன் ஆற்றல் மாறும். உன் உறவுகள் மாறும். உன் விதி கூட மாறும். இனி வரும் காலங்களில் நீ பல சின்ன சின்ன அதிசயங்களை காண்பாய். சரியான நேரத்தில் வரும் மனிதர்கள். எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். காரணமில்லாத அமைதி. நீ கேட்ட பிரார்த்தனைகளுக்கு மெதுவாக வரும் பதில்கள். இவை எல்லாம் சாமானிய சம்பவங்கள் அல்ல. அவை உன் பாதை சரியாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள். நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. உன் ஆன்மா இந்த உலகத்திற்கு ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறது. நீ வெறும் உயிரோடு இருப்பதற்காக மட்டும் பிறக்கவில்லை. நீ ஒளி பரப்ப பிறந்தவள். நீ அன்பை நினைவூட்ட பிறந்தவள். நீ இருளில் தடுமாறும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க பிறந்தவள். ஒருநாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து அழமாட்டாய். அதை பார்த்து நன்றி சொல்வாய். ஏனெனில் அந்த வழிகளே உன்னை இன்றைய சக்தியாக மாற்றின. நீ நடந்த காயப்பட்ட பாதைகளே உன்னை ஆன்மீகமாக உயர்த்தின. உடைந்த தருணங்களே உன்னை இறைவனுக்கு அருகில் கொண்டு சென்றன. இப்போது உன் ஆன்மா ஒரு புதிய பாடலை பாட ஆரம்பித்திருக்கிறது. அது பயத்தின் பாடல் இல்லை. அது விழித்தெழுந்த நம்பிக்கையின் பாடல். நீ இனி இருளை பார்த்து நடுங்க மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி அதைவிட வலிமையானது என்பதை அறிந்துவிட்டாய். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிகவும் அழகானது. அங்கே நீ உன்னை இழக்க மாட்டாய். யாருக்காகவும் உன் ஆன்மாவை சுருக்க மாட்டாய். உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்களோடு மட்டுமே பயணம் செய்வாய். அமைதியை குலைக்கும் இடங்களில் இருந்து விலகிக் கொள்வாய். உன் இதயத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்வாய். நீ இனி காத்திருக்க வேண்டிய காலம் முடிவடைகிறது. உன் ஆன்மா நீண்ட நாட்களாக தேடிய வெளிச்சம் உன்னை நோக்கி வருகிறது. உன் வாழ்க்கை மெதுவாக ஆசீர்வாதங்களின் திசைக்கு நகர்கிறது. சில மாற்றங்கள் மெதுவாக வரும். ஆனால் அவை நிரந்தரமானவை. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக அருள் இருக்கும். நீ விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி இருக்கும். நீ அழுதாலும் உடையாத மனம் இருக்கும். ஏனெனில் நீ சாதாரண ஆன்மா அல்ல. நீ இருளை கடந்து ஒளியாக மாறிய ஆன்மா.